லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் பண்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நான் இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ரீகேப் சொல்றேன் அவ்வளோதான். இப்ப எனக்கு கீஸ் மட்டும் தனியா வேணும் அப்டின்னா, நீங்க என்ன டிக்ஷனரி நேம் குடுத்துருக்கிறீங்களோ, அத குடுத்து டாட் கீஸ் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் எனக்கு டிக்ஷனரியோட கீஸ மட்டும் தனியா எடுத்து குடுக்கும். இதே மாதிரி வேல்யூஸ் மட்டும் தனியா வேணும்னா, அந்த வேல்யூஸ மட்டும் உங்களுக்கு தனியா எடுத்து குடுக்குறதுக்கு டிக்ஷனரி நேம் டாட் வேல்யூஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, வேல்யூஸ் மட்டும் தனியா எடுத்து குடுக்கும். ஆனா இப்படி குடுக்குற 2 இடத்துலயுமே டிக்ட் அண்டர் ஸ்கோர் கீஸ், டிக்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ் அப்படின்னு சேர்த்து இப்படி குடுக்குற 2 இடத்துலயுமே டிக்ட் அண்டர் ஸ்கோர் கீஸ், டிக்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ் அப்படின்னு சேர்த்து குடுக்கும். அது வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆஸ்டரிக் சிம்பல நீங்க யூஸ் பண்ணலாம். ஆஸ்டரிக் ஆப்பரேட்டர் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஆஸ்டரிக் சிம்பல். இத வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டோட இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்படி தனித்தனியா அந்த டிக்ட் அண்டர் ஸ்கோர் கீஸ், டிக்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறது இல்லாம, ஒரு டியூப்லா நமக்கு வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துரும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். இல்லையா? அதே மாதிரி ஒரு டிக்ஷனரியில கீ வேல்யூ எல்லாமே கீஸ் எல்லாமே ஒரே டேட்டா டைப், வேல்யூஸ் எல்லாமே ஒரே டேட்டா டைப்னு இருக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. இதுல வந்து கீ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதுலயும் கீ ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதுல வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதுல வேல்யூ இன்டிஜரா இருக்கு. அப்போ இப்படி ஸ்ட்ரிங், இன்ட் காம்பினேஷன்ல டிக்ஷனரிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம பார்த்தது வந்து இந்த நன் அப்படிங்கிறதே பைத்தான்ல வந்து ஒரு டேட்டா டைப். இந்த நன்ன வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம்னா, ஜாவா, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப் மாதிரியான லாங்குவேஜஸ்லலாம் நல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேல்யூவே இல்ல, எம்ப்டியா இருக்கு மெமரியில அப்படின்னா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவலண்டான பைத்தான் டேர்ம் தான் நன். ஒருவேளை நீங்க மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் படிக்காம ஸ்ட்ரெயிட்டாவே பைத்தான் படிக்கிறீங்கன்னா, நல் பத்தி எதுவும் worry பண்ண வேண்டாம். நன்னுங்கிறதுக்கான இங்கிலீஷ் மீனிங் தான் அது. ஸ்ட்ரெயிட்டாவே ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க தேடுனதுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா, பைத்தான் நம்ம கிட்ட வந்து நன் அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும். இப்ப நான் இங்க வந்து நேமும், ஏஜும் மட்டும் தான் குடுத்திருக்கிறேன். நான் வந்து சிட்டி அப்படின்னு ஒரு கீயே குடுக்கல. அதனால தான் வந்து இங்க எனக்கு நன் அப்படிங்கிறது கிடைக்குது. இதோட சேர்ந்து பாப் ஐட்டம் என்ன பண்ணும், பாப் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கடைசி வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிறதுல இதை வந்து ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்க எழுதி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத FILO ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், அப்படி இல்லைன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்படி இருக்கிற அப்ரோச்சுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக். ஸ்டாக்குக்குலாம் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா, இப்போ பிஸ்கட் பாட்டில், ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து கேக்கோ இல்ல பிஸ்கட்டோ வந்து நம்ம வந்து வரிசையா அடுக்கிட்டே போறோம்னு வைங்களேன். நம்ம முதல்ல வச்ச பிஸ்கட்டை நம்ம கடைசியா தான் எடுக்க முடியும். ஒரு பாட்டில்ல நம்ம வந்து அடுக்கி வச்சோம்னா, கடைசியா வச்ச பிஸ்கட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துடலாம் இல்லையா? அதுதான் வந்து ஸ்டாக். அந்த ஐடியாவுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக். முதல்ல கொடுத்தது கடைசியா வரும், கடைசியா கொடுத்தது முதல்ல வரும். இப்போ நம்ம இந்த பாப் ஐட்டம் அப்படிங்கறது என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டாக் அப்ரோச் படி, அதாவது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படிங்கிறது படி, இப்போ நான் இந்த டீடைல்ஸ் எப்படி, இதுதான் நான் கொடுத்துருக்கிற, இப்போ இதுதான் டீடைல்ஸ்ங்கிற ஒரு பாட்டில். அந்த டீடைல்ஸ்ங்கிற பாட்டில்ல ஃபர்ஸ்ட் நான் நேமுக்கு முகில் அப்படிங்கிறதையும் உள்ள வச்சுட்டேன். அடுத்து அந்த பாட்டில்லையே ஏஜுக்கு 22 அப்படிங்கிறத உள்ள வைக்கிறேன். அப்போ கடைசியா உள்ள போன வேல்யூ என்ன, கீ வேல்யூ ஏஜ் 22. அது வந்து எனக்கு எடுக்கும். அதை எடுத்துட்டு வந்து பாப் பண்ணினா மேல இருக்கிறது என்னது, கடைசியா வச்ச ஏஜ் 22ங்கிறது. அதை பாட்டில்ல இருந்து எடுத்துட்டு வரும். அந்த பாட்டிலோட நேம் தான் டீடைல்ஸ். அந்த பாப் ஐட்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அதை தான் பண்ணும். கடைசியா நீங்க என்ன கீ வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்படி வந்து மீதி இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ பாப் ஐட்டம் இதே மாதிரி தான் வந்து பாப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பாப் ஐட்டம்ங்கிறது கடைசி கீ வேல்யூ கொடுக்கும். பாப் அப்படிங்கிறது நீங்க என்ன கீ கொடுக்குறீங்களோ அதுக்கான வேல்யூவை எடுத்துட்டு வந்து, இப்போ நான் டீடைல்ஸ் ஆஃப் பாப் அப்படின்னு கொடுத்தேன்னா நம்ம வந்து என்ன கீ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கும். இங்க பாப் ஐட்டம்ல எந்த இந்த இடத்துல பிராக்கெட்ஸ்ல கொடுக்கறதுக்கு பேர் தானே ஆர்குமெண்ட். இந்த ஃபங்க்ஷனுக்கு பிராக்கெட்ல கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட் இல்ல பேராமீட்டர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்ல. இங்க நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல பாப் ஐட்டம் அப்படிங்கிறதுக்கு. ஆனா பாப் அப்படிங்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். நீங்க என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்களோ அந்த ஆர்குமெண்ட்டை கீயா எடுத்துட்டு அந்த கீக்கான வேல்யூவை நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதுல எப்படி ஃபார் லூப்ல பிரிண்ட் பண்றது, இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா? எனக்கு இதுல வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் லூப்ல வந்து பிரிண்ட் பண்றது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நான் இன்னைக்கு திரும்பவும் அனுப்புறேன். இதுல இருந்து நம்ம அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இதுல என்ன பண்ணியிருக்கோம்? டீட்டெயில்ஸ் இதுதான் என்னோட டிக்ஷனரி நேம். அந்த டிக்ஷனரி நேம்ல நான் வந்து நேம், ஏஜ், சிட்டி, ஸ்டேட் அப்படின்னு 4 கீ வச்சிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ பிரிண்ட் பண்றேன்னா, எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகுது? மொத்தமா வேல்யூஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ளவர் பிரேசஸ்ல. எனக்கு இது அதுல இருக்கிற கீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, இந்த இன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னுங்கிறத யூஸ் பண்ணி எதுல டீட்டெயில்ஸ்ங்கிற டிக்ஷனரியில அதுல இருக்கிற கீ இங்க நான் என்ன பேர் வேணாலும் குடுத்துக்கலாம். நான் கீன்னு தான் பேர் குடுக்கணும்னு இல்ல. என்ன பேர் வேணாலும் நம்ம குடுத்துட்டு, ஃபார் கீ இன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு அவுட்புட் வந்துரும். எப்படி அவுட்புட் வருதுங்கிறத பாருங்க. அந்த கீயோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட இப்படி மாத்தி பாருங்க. அப்போ கீ வேல்யூ 2மே வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுவரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நான் பார்த்தது தான் ரீகேப் சொல்றேன். அதோட கன்டினியூஷன் பார்க்க போறோம். அதோட கன்டினியூஷன் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து பண்ண போறோம். எப்படி இப்ப நம்ம வந்து கீ வேல்யூ இத பண்ணிட்டீங்களா? கீ வேல்யூ மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டீங்களா? நான் எதுவும் வெயிட் பண்ணணும்னாலும் வெயிட் பண்றேன். ஓகே. இதுவரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இல்லையா? அப்படி பண்ணலங்கிறவங்க மேல குடுத்திருக்கிறத வெரி நைஸ். இப்ப நேம், ஏஜ், சிட்டி, ஸ்டேட் இப்படி வந்து கீ வேல்யூ பேரா வந்து நமக்கு எடுக்க தெரிஞ்சிருச்சு. சரி. இதுவரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நேத்து செஷன்ல பார்த்தது தான். அதோட கன்டினியூஷன் தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் என்னோட டிக்ஷனரி நேம். இதுல எனக்கு டிக்ஷனரில இருந்து இப்படி ஐட்டம்ஸ்ன்னு குடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுது? அப்படிங்கிறத பார்த்து சொல்றீங்களா? டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது என்னோட டிக்ஷனரி நேம். அதுல டீட்டெயில்ஸ் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்தா என்ன பிரிண்ட் மேல இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அவ்வளவா தேவையில்ல. அப்போ ஒரு டிக்ஷனரியில இருக்கிற ஒவ்வொரு கீ வேல்யூ பேர் அது 2யும் சேர்த்தா அதுக்கு பேர் வந்து கீ வேல்யூ பேர் அப்படிங்கிறதுக்கு 2யும் சேர்த்து எப்பவுமே கீ வேல்யூ பேர்னே சொல்றதுக்கு பதிலா ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டம் இது ஒரு மெனு ஐட்டம்ஸ்ன்னு தானே நம்ம சொல்லுவோம். HTMLலயோ எதுலயோ பண்ணும்போது மெனுல இருக்கிற மெனு ஐட்டம்ஸ் இல்ல மெனுல இருக்கிற சப் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அதே நேம் தான் இங்க யூஸ் பண்றோம். மெனு மெனு லிஸ்ட் அந்த மெனு லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம எடுத்து பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால இந்த கீ வேல்யூ பேருக்கு ஐட்டம் அப்படின்னு பேரு. அத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு ஐட்டம்ஸ் அப்படின்னு டிக்ஷனரியில ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அத யூஸ் பண்ணி ஒவ்வொரு கீ வேல்யூ பேரா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். நைஸ். இதுவரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தா போதும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கன்டின்யூ பண்ணுவோம். சரியா? அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் டிக்ஷனரியில. இப்போ இதே மாதிரி வழக்கமா பிரிண்ட் பண்ற மாரி டைப் ஆஃப் ஐட்டம்ங்கிறத எடுத்து பார்க்கலாம். அப்படி டைப் ஆஃப் ஐட்டம்னு எடுத்து பார்த்தா, என்ன டேட்டா டைப் வரும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு ஐட்டம், கீ வேல்யூ ஒவ்வொரு டிக்ஷனரியில இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம வந்து கம்பைன்டா பார்த்தோம்னா, என்ன டேட்டா டைப் வரும்? டியூபிள். வெரி நைஸ். டியூபிள்ங்கிறத தான் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்ட். கீ வேல்யூ பேரோட டேட்டா டைப் வந்து டியூபிள் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்னா, எனக்கு கீ வேல்யூ நீங்க வந்து மொத்தமா ஐட்டம்னு குடுத்து கீ வேல்யூ 2யும் சேர்த்து பிரிண்ட் பண்றீங்க. எனக்கு கீ தனியா, வேல்யூ தனியா பிரிண்ட் பண்ணுங்க. அப்படின்னா எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இத பாருங்க. இப்படி ஒரு ஃபார் லூப் நம்ம இதுவரைக்கும் எழுதுனது இல்ல. நம்ம ஃபார் லூப் எழுதும்போதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ தான் எழுதுவோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இந்த மாரி எழுதுவோம். இந்த இடத்துல தான் முதல் தடவையா கீ, வேல்யூ இன் டீட்டெயில்ஸ் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம குடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த இடத்துல கீ தனியா, வேல்யூ தனியா இப்படி பிரிண்ட் பண்ணலாம். இந்த ப்ரோகிராமும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதையும் பேரலலா அப்டேட் பண்ணிட்டு சொல்லுங்க. இது புரியுதா? இந்த இடத்துல வழக்கம் போல இந்த லைன் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கண்டிப்பா கேட்டுருங்க.
இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கிறேன். அந்த டிக்ஷனரிக்கு நான் சும்மா டீட்டெயில்ஸ் ஏதோ ஒரு யூசர் டீட்டெயில்ஸ்ங்கிறதுனால அத வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த டீட்டெயில்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கீ வேல்யூக்கும் சேர்த்தா ஐட்டம்னு பேரு. அப்போ நான் அத மொத்தமா எடுக்கணும்னா ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம்ஸ்ல ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவ தனியா எடுக்கணும்னா, நான் இப்படி கீயும் வேல்யூவும் தனியா எடுக்கணும்னா, இப்படி தனியா எடுத்துக்கலாம். இது புரியுதா? இப்படி ஃபார் குடுத்து கீ, வேல்யூன்னு குடுத்து நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா டேட்டா டைப்லயும் இப்படி கீ வேல்யூ பேர் கிடையாது. டிக்ஷனரியில தான் முதல் தடவையா இப்படி கீ வேல்யூ பேர் இருக்கு. அதனால இந்த கீ வேல்யூவ தனித்தனியா எடுக்கிறதுக்கு தனித்தனி ஃபார் லூப் தேவையில்ல. ஒரே ஃபார் லூப்ல இப்படி கீ, வேல்யூன்னு குடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது புரியுதா? ஓகே. இப்ப அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்குலாம் போயிற போறோம். இப்ப நம்ம இந்த மாரி கீ வேல்யூ பேர தான் வந்து பெரிய நெறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த டிக்ஷனரிய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சாம்பிளா சொல்லணும்னா, நான் வந்து ஒரு கான்டாக்ட்ஸ்லாம் மொபைல்ல வச்சிருக்கிறோம்ல. இப்ப கான்டாக்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறதுல வந்து நம்மளோட மொபைல் நம்பர் எல்லாம் கீயா வச்சுட்டு, நம்ம வைக்கிற கான்டாக்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் வேல்யூஸா வச்சுக்கலாம். அப்போ ஒரே ஒரே நேம்ல 2 கான்டாக்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே நம்பர்ல 2 ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி அட்ரஸ் புக் ரெடி பண்றது, கான்டாக்ட்ஸ் ரெடி பண்றது, இது எல்லாமே இப்படி கீ வேல்யூ பேர் தான். அப்போ இப்போ இப்படி ஒரு அட்ரஸ் புக் நம்ம வந்து ஒரு அட்ரஸ் புக் ஆப் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்படி அட்ரஸ் புக் ஆப் ரெடி பண்றோம்னா, ஏற்கனவே இந்த கீ இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல. அது இவ்வளவுதான். எப்படி டீடைல்ஸ் டாட் கீஸ்ன்னு நமக்கு குடுத்து எடுக்க தெரியும்ல. வெறுமனே பிரிண்ட் ஆஃப் டீடைல்ஸ் டாட் கீஸ்ன்னு குடுத்தா எல்லாமே இப்படி குடுத்தோம்னா, டீடைல்ஸ் டாட் கீஸ் அப்படின்னு குடுத்தா நமக்கு டியூப்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குடுக்கும் இல்லையா? எனக்கு வந்து இப்படி ஒரு கீ இருக்கான்னு பாருங்க. ஆல்ரெடி ஏஜ்ன்னு ஒரு கீ இருக்கான்னு பாருங்க. அப்படின்னா நான் ஏஜ் அப்படின்னு குடுத்து, இன் டீடைல்ஸ் அப்படின்னு குடுத்தா போதும். வேற எதுவுமே இதுல தேவை கிடையாது. இப்படி குடுத்துட்டேன்னா, இப்படி ஒரு கீ இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லன்னா ஃபால்ஸ் அப்படின்னு என்ட்ட கொண்டு வந்து குடுத்துரும். அப்போ இந்த இன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? இப்ப வந்து நம்ம ஒரு டிக்ஷனரியில கீ இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. அப்படின்னா எப்படி பார்த்து சொல்லுவீங்க? ஒரே லைன் தான். என்ன கீ அப்படிங்கிறத கேட்க போறோம். இன் குடுக்க போறோம். அந்த டிக்ஷனரி நேம் குடுக்க போறோம். டாட் கீஸ்ன்னு குடுத்து அந்த ஃபங்ஷன இத குடுத்துட்டீங்கன்னா, ஒரு டிக்ஷனரியில நீங்க தேடுற கீ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இத பேரலலா பண்ணிட்டே எனக்கு அப்டேட் பண்றீங்களா? நித்யா லட்சுமி, தீபன் ராஜ் நீங்க சொல்லியிருக்கிற ஆன்சர் நான் இப்ப தான் பார்க்கிறேன். பெர்ஃபெக்ட். கரெக்ட்டான ஆன்சர் தான். ஓகே. ட்ரூ. வேற ஏதாவது குடுத்து ஃபால்ஸ் வருதாங்கிறதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது இல்லாத ஒரு கீ குடுங்க. இல்லாத ஒரு கீ குடுத்து உங்களுக்கு இது ஃபால்ஸ் வருதா? அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நைஸ். நான் அடுத்தது ப்ரொசீட் ஆகலாமா? ஆ. ட்ரூ, ஃபால்ஸ். பிரின்ட்ஸ் 22 இன் டீடைல்ஸ் டாட் வேல்யூஸ். நைஸ். அவர் வேல்யூஸும் ட்ரை பண்ணியிருக்காரு. அததான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கான்னு எப்படி பார்க்கறது? அவ்வளவுதான் டீடைல்ஸ் டாட் கீஸ் குடுத்தோம். இப்போ டீடைல்ஸ் டாட் வேல்யூஸ் குடுத்தீங்கன்னா, இருக்கா இல்லையா? இந்த வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லிரும். அப்போ ஒரு டிக்ஷனரில இப்படி வேல்யூ இருக்கா? இப்படி கீ இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. அப்படின்னா பார்த்து சொல்லிரும். இந்த டிக்ஷனரி அப்ரோச் தான் அட்ரஸ் புக்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிக்ஷனரி டேட்டா டைப் தான் வந்து நெட்வொர்க் அட்மின்லாம் யூஸ் பண்ற இடத்துல அவங்களோட இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கும். அந்த பெரிய கம்பெனில எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
லேப்டாப்போட மேக் அட்ரஸ் எடுத்து வைக்கிறது. அந்த மேக் அட்ரஸ்க்கு பக்கத்திலேயே எம்ப்ளாயி நேம் எழுதி வச்சுக்கிறது. அப்ப அந்த மேக் அட்ரஸ்லாம் யூனிக்கா இருக்கும். யூனிக்கா இருக்கிறதுனால அதெல்லாம் கீயா வச்சுக்கலாம். எம்ப்ளாயி நேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரிப்பீட்டட் நேம்ஸ் இருக்கலாம். அதனால அதெல்லாம் வேல்யூஸா வச்சுக்கலாம். அப்போ இப்படி ஒரு மேக் அட்ரஸ் வெளியில யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். அப்படின்னா அந்த மேக் அட்ரஸ் போட்டு டாட் அவங்களோட என்ன டிக்ஷனரியோ அது குடுத்து டாட் கீஸ்ன்னு குடுத்துக்கலாம். இப்படி ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரா? அப்படின்னு குடுத்தா வேல்யூஸ்ன்னு குடுத்துக்கலாம். இப்படிலாம் குடுத்து பார்க்குற இந்த அப்ரோச்ச தான் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி. இப்ப நான் வந்து ஒரு குட்டி ப்ரோகிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ப்ரோகிராம் புரியுதான்னு பாருங்க. அடுத்து ப்ரொசீட் ஆகுறேன். ஒருவேளை யாரும் வெயிட் பண்ணணும்னா எனக்கு சாட்ல அப்டேட் பண்ணுங்க. சரியா? நம்ம வந்து சும்மா ஒரு பழக்கடை. அந்த பழக்கடையில வந்து நம்ம வந்து எல்லாம் இந்த மாரி மெனு லிஸ்ட் வந்து வாங்கி வச்சுக்கிறோம். ஆப்பிள் ரூ. 100, வாழைப்பழம் ரூ. 40, ஆரஞ்சு ரூ. 60, பப்பாளி ரூ. 30 இப்படி வந்து வாங்கி வச்சுக்கிறோம். அப்போ வந்து கண்டிப்பா இதுல வந்து ஒரு பழத்தோட விலையே இன்னொரு பழத்துக்கும் இருக்கலாம். அதனால அத கீயா வைக்க முடியாது. அப்ப கீயா வைக்கிறது பழத்தோட பேர தான் வந்து கீயா வைக்க முடியும். இப்படி இப்படி வந்து பழத்தோட பேரெல்லாம் எடுத்து கீயா வச்சுக்கிறோம். அதோட பிரைஸ் எல்லாம் வந்து அ வேல்யூவா வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம வந்து புரோகிராம் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? இப்ப பாருங்க. இதுல எனக்கு தனித்தனியா ஒரு இப்ப நேத்து பழத்தோட விலைய விட இன்னைக்கு வந்து ஒரு 10% பழத்தோட விலை ஏத்திருங்க. அப்படின்னு கடைக்காரர் வந்து சொல்றாரு. இதுதான் வந்து எனக்கு குடுத்திருக்கிற டாஸ்க். இன்னும் தேவைப்படும்போது விலையை மாற்றுங்கள் அப்படின்னு குடுத்திருக்காங்களா? அப்ப நான் மொத்தமா ஆப்பிளுக்கு ரூ. 100னா ரூ. 10 கூட்டணும். அப்ப ரூ. 110 வாழைப்பழத்துக்கு ரூ. 40னா ரூ. 4 கூட்டணும். ரூ. 44 இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு பதிலா தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நமக்கு தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி கீ தனியா, வேல்யூ தனியா எடுக்க தெரியுமே. ஃபார் கீ, வேல்யூ அதானே நம்ம பண்ணியிருந்தோம் மேல. இந்த இடத்துல கீ, வேல்யூன்னு குடுத்து நான் மேல புரோகிராம் காமிக்கிறேன் பாருங்க. இப்படித்தானே பண்ணியிருந்தோம். ஃபார் கீ, வேல்யூ இன் டீட்டெயில்ஸ் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்தோமா? இந்த இடத்துல நம்ம முன்னாடி குடுத்ததுல டீட்டெயில்ஸ்ங்கிறது நம்மளோட டிக்ஷனரி நேம். இப்போ நம்மளோட டிக்ஷனரி நேம் ஃப்ரூட்ஸ் அண்டர்ஸ்கோர் டிக்ட் அப்படிங்கிறது நம்மளோட டிக்ஷனரி நேம். அதுல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஐட்டம்ஸ்ல கீ வேல்யூ நான் தான் இந்த இடத்துல நம்ம தான் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் இதை நேம் கீ அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதை பிரைஸ் வேல்யூன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரூட்ஸ் அண்டர்ஸ்கோர் டிக்ட் ஆஃப் நேம் கீ அந்த நேம் கீயை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு எனக்கு வந்து பிரைஸ் வேல்யூ அதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருங்க. அப்போ இந்த இடத்துல நேம் கீ கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம இந்த ப்ரோக்ராம் மேல பண்ணியிருக்கிறோம் பாருங்க. எங்க? இங்க பண்ணியிருக்கிறோம். இந்த இந்த லைன் புரியுதா? டீடைல்ஸ் ஆஃப் கீன்னு குடுத்தா எது பிரிண்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கீய குடுத்துட்டீங்கன்னா, அந்த கீக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோகிராம் நம்ம பண்ணியிருக்கோம். இது பண்ணல நீங்க அப்படின்னாலும், இந்த ப்ரோகிராம் இத ஒரு தடவ ட்ரை பண்ணிருங்க. இந்த இடத்துல இந்த டீடைல்ஸ் ஆஃப் கீ அப்படிங்கிறது என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஐடியாவ தான் எடுத்து இங்க யூஸ் பண்ண போறோம். இந்த டீடைல்ஸ் ஆஃப் கீ வந்து என்ன பிரிண்ட் பண்ணுது? அது வந்து நீங்க டீடைல்ஸ்ங்கிறது டிக்ஷனரி நேம். இங்க பிராக்கெட்ல குடுத்திருக்கிற கீயோட வேல்யூவ பிரிண்ட் பண்ணும். அத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி வேல்யூவ பிரிண்ட் பண்றத நம்ம பார்த்து வச்சிருக்கோம்ல, அந்த ஐடியாவ தான் எடுத்து இங்க ரீயூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. அப்போ இங்க வந்து கீ குடுத்திருக்கிறேன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல, அப்போ இந்த நேம் கீயோட கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் நேம் கீ என்னது? ஆப்பிள். ஆப்பிளோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது? 100. அந்த 100 எடுத்து அதுல 10% 10% இன்கிரீஸ் பண்றது தான் 1.1. இப்போ இன்டு 1ன்னு கொடுத்தா அப்படியே 100%. இது வந்து 10%ங்கிறதுனால 1 டிவைடட் பை 10ங்கிறதுனால 1.1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இது நம்ம பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா ஒர்க். சும்மா ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஏன்னா 1.1ன்னு இன்க்ரீஸ் பண்ணா டாட்னு வச்சு நிறைய நம்பர் வருங்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணா போதும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இது புரியுதா? இந்த ப்ரோக்ராம் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. புரியுதுன்னா இதை பேரலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து இப்படி கிடைக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்புக்குள்ளேயே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால
அவுட்புட் சேஞ்ச் ஆகுறத நீங்க விசிபிளா பார்க்க முடியும் இப்படி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிளோட வேல்யூ மட்டும் மாறி இருக்கும். பனானா, ஆரஞ்ச், பப்பாயாலாம் வேல்யூ மாறி இருக்காது. செகண்ட் டைம் வந்து ஆப்பிளும் பனானாவும் மட்டும் மாறி இருக்கும். ஆரஞ்சு, பப்பாயா வேல்யூ மாறி இருக்காது. தேர்ட் டைம் வந்து பப்பாயா தவிர மீதி எல்லாமே மாறி இருக்கும். ஃபோர்த் டைம் லூப் பிரிண்ட் ஆகும்போது 4மே மாறி இருக்கும். ஏன்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்குள்ள கொடுத்து வச்சிருக்கிறோம். கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க லைன் நம்பர் 673 எக்ஸ்பிளைன் பண்றேன். லைன் நம்பர் 673ல இங்க பேரலலா கீழே நோட் பண்ணிக்கிட்டே வரேன். இதுதான் வந்து என்னோட டிக்ஷனரி நேம். இதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் சொல்லிருங்க. என்னோட டிக்ஷனரியில 1 2 3 1 2 3 4 4 கீ வேல்யூ பேர் இருக்கு. என்னோட கீஸ் வந்து என்னோட கீஸ்க்கு நான் வச்சுக்கிற பேர் வந்து நேம். ஏன்னா ஃப்ரூட் நேம்ங்கிறதுனால நேம் கீ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அதுல இருக்கிற பிரைஸுக்கு நான் வச்சுக்கிற பேர் வந்து பிரைஸ் வேல்யூ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் புரியுதா? ஒரு கீ வேல்யூ ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு. ஒவ்வொரு ஐட்டமும் நேம் கீயாவும் பிரைஸ் வேல்யூவாவும் இருக்கு. நேம் தான் கீயா இருக்கு, பிரைஸ் தான் வேல்யூவா இருக்கு. அதனால அப்படி வச்சிருக்கிறேன். இதுதான் என்னோட டிக்ஷனரி நேம். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி மேல எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதுக்கு முந்தின ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதணுமோ, எந்த ப்ரோக்ராம் இப்போ நான் உங்களுக்கு சாட்ல கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்த ப்ரோக்ராம். இப்போ நீங்க இதோட கம்பேர் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராம் தான் உங்களை முதல்ல நம்ம பண்ண சொல்லியிருந்தோம். எப்படி பண்ணணும்? இந்த இடத்துல ஒவ்வொரு கீயவும் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் வச்சு பிரிண்ட் பண்ணோம். முன்னாடி இதுதான் என்னோட டிக்ஷனரி, இதெல்லாம் என்னோட கீ வேல்யூஸ். அந்த டிக்ஷனரியை எடுத்துட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு கீயுக்கும் அந்த கீயை மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஆஃப் கீன்னு கொடுத்துக்கலாம். எனக்கு கீயோட சேர்ந்து அதோட வேல்யூவும் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு கீ, ஏன்னா கீ தான் யூனிக், வேல்யூல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம் இல்லையா? அதனால இந்த கீக்கான வேல்யூ என்ன அப்படின்னா ஒவ்வொரு கீ கொடுக்கும்போதும் அதோட வேல்யூவை எனக்கு கொடுத்துரும். அப்போ நான் அதை எப்படி கொடுக்கறது? என்னோட டிக்ஷனரி நேம் கொடுத்து டிக்ஷனரியில இப்ப கிட்டத்தட்ட இது எப்படி தெரியுமா? நம்மளோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற டிக்ஷனரியில போயிட்டு ஆப்பிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், ஆப்பிளோட மீனிங் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அதை பைத்தான்ல இப்படிதான் எழுதணும். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில போய் ஆப்பிள்ங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் தேடுறேன் அப்படின்னா இப்படி எழுதணும். அப்போ எனக்கு இது என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்? ஆப்பிள்ங்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில என்னென்ன மீனிங் இருக்கோ அந்த மீனிங் எல்லாம் கொடுக்கும். அந்த மீனிங்க்கு தான் பேர் வந்து வேல்யூஸ். இந்த ஆப்பிளுக்கு தான் பேர் வந்து கீ. அதை தாங்க இங்க பண்ணியிருக்கோம். அங்க ஆக்ஸ்போர்டுங்கிறது டிக்ஷனரி, இங்க டீடைல்ஸ்ங்கிறது டிக்ஷனரி. அங்க ஆப்பிள்ங்கிறது நான் தேடுற கீவேர்ட், இங்க கீ வந்து நேம். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்னன்னு நான் ஏற்கனவே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேனோ அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்கேயும். இதே அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இங்கேயும் நான் இங்க என்ன நேம் கீ கொடுக்குறனோ, நேம் கீ நான் இப்ப ஆப்பிள்னு கொடுத்தேன்னா ஆப்பிளுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ 100. அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். நான் என்ன பண்றேன்னா அப்போ எனக்கு இதை பிரிண்ட் பண்ணினாலே இதை நான் இப்படி பிரிண்ட் பண்ணினாலே எனக்கு 100ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும்? இந்த இடத்துல 100ன்னு வேல்யூ இருக்கும். கரெக்டா? அப்படி 100ன்னு வேல்யூ இருந்தா தானே 100ன்னு பிரிண்ட் ஆகும். நான் இந்த 100 எடுத்து இங்க அப்ளை பண்ணி எனக்கு 100 வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற வேல்யூவோட 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது நம்ம எழுதுற லாஜிக், அவ்வளவுதான். இந்த 1.1ங்கிறது உங்களுக்கு புரியலன்னா சும்மா 0.5 எல்லாமே பாதி வேலையை ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால 0.5 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துக்கோங்க, நான் மாத்திடுறேன். அவ்வளவுதான். அப்படி மாத்திட்டேன்னா இப்ப என்னோட கரஸ்பாண்டிங் வேல்யூ மாறிடும். வேல்யூவும் மாறுச்சு அப்படிங்கிறத நான் அந்த டிக்ஷனரியவே மொத்தமா பிரிண்ட் பண்ணி எப்படி வேல்யூ மாறுது அப்படிங்கிறத இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதாங்க. இதுல ஏதாவது நான் சொன்னது இப்போ சொல்றது புரியுதா? ஓகே. இதுலயும் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சாட்ல அப்டேட் பண்ணுங்க. இந்த சாம்பிளையும் அந்த சாம்பிளும் ஒண்ணுதான். அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறோம், அவ்வளவுதான். நம்ம இந்த இடத்துல வேல்யூவை பிரிண்ட் மட்டும் பண்ணோம். இப்போ வேல்யூவை எடிட் பண்றோம், அவ்வளவுதான். வேல்யூவை எடுத்து அதை நம்ம இங்க எடிட் பண்றோம், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி அவுட்புட் வருதா? இந்த பிரிண்ட்டையே நீங்க வந்து இப்படி வெளியில கொடுத்து பாருங்க. ஃபார் லூப்புக்கு வெளியில கொடுத்து பாருங்க. பிரிண்ட் வந்து எப்படி அவுட்புட் கொடுக்குதுன்னு பாருங்க. பிரிண்ட்டையே ஃபார் லூப் உள்ள இப்படி கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்து பாருங்க.
எப்படி அவுட்புட் வருது? இந்த அவுட்புட்ல இந்த மாரி 4 லைன்ல டிஃபரன்ஸஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஃபங்ஷன்ல எதுக்கு சார் 2 யூஸ் பண்ணியிருக்கோம்? ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. எனக்கு வந்து 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி குடுத்தா போதும். அதுக்கு மேல வேண்டாம். இந்த டாட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் போதும். அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்றோம். அதனால 2 அப்படின்னு குடுத்துருக்கோம். இப்ப நம்ம வச்சிருக்கிற கால்குலேஷன்ல அப்படி பெரிய வேல்யூஸ் எதுவும் சேஞ்சஸ் இல்ல. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா, அத ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு தான் இந்த ரவுண்ட் ஆஃப்ங்கிறது யூஸ் பண்றோம். ரவுண்ட் ஆஃப் புரியல அப்படின்னா, ரவுண்ட் ஆஃப் எடுத்து விட்டுருங்க. உங்களுக்கு இதுல டிஃபிகல்டீஸ் இருக்கு அப்படின்னா, ரவுண்ட் ஆஃப் எடுத்து விட்டுருங்க. இப்படி குடுத்தாலும் தப்பு கிடையாது. சரியா? சார் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டூ சேஞ்ச் அ பர்ட்டிகுலர் வேல்யூ மீன்ஸ் வாட் டூ டூ? நல்ல கொஸ்டின். இதெல்லாம் தான் அடுத்தடுத்து நம்ம பண்ண போறோம். சரியா? இதுல சில விஷயம் உடனேவே பண்ணுவோம். இப்படி கேட்டிருக்காங்க நித்யாலட்சுமி. எனக்கு வந்து ஒரு வேல்யூ நீங்க மொத்தமா எல்லா ஃப்ரூட்ஸ் நேம் வேல்யூஸையும் மாத்திட்டீங்க. எனக்கு வந்து ஆப்பிள மட்டும் மாத்துங்க, பனானாவ மட்டும் மாத்துங்க. அதோட பிரைஸ மட்டும் மாத்துங்கன்னா நான் என்ன பண்றது? அதுக்கு நமக்கு வந்து ஃபார் லூப் தேவையில்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம வந்து எடுத்து மாத்தலாம். ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம என்ன வேல்யூவோ இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட்டாவே நான் வேல்யூ பாஸ் பண்ணலாம்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே நான் வந்து என்னோட கீய வந்து இப்போ பனானானா நான் பனானானே குடுத்து, இப்படியே நான் எழுதிக்கலாம். ஒண்ணே ஒண்ண தான் மாத்தணும் அப்படின்னா ஃபார் லூப்பே தேவையில்ல. நான் எனக்கு என்ன கீ மாத்தணுமோ, இப்ப நான் பனானா தான் மாத்தணும். அப்படின்னா நான் பனானா அப்படிங்கிறத இங்க குடுத்துட்டு, ஸ்ட்ரெய்ட்டாவே இதோட வேல்யூஸ் இப்ப நான் ஃபர்ஸ்ட் புரோகிராம்ல முத்துங்கிறதுக்கான மார்க் மாத்துனேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப பனானா வந்து இன்னைக்கு ரூ. 30 ஆயிருச்சு. அப்படின்னா இப்படி இப்படி ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம மாத்தலாம். இப்படி மாத்தலாம். இதோட சேர்ந்து வேற சின்ன சின்ன புரோகிராம்ஸ் இதே மாரி இதுல நெறைய டவுட் வரும்ல. எப்படி கீஸ் மட்டும் தனியா எடுக்கிறது? வேல்யூஸ் மட்டும் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி தனியா எடுக்கிறது? எப்படி இப்ப வந்து ஒரு பழம் மொத்தமும் வித்துருச்சு. அப்படின்னா நான் அத எப்படி டெலீட் பண்றது? இந்த மாரி ஒவ்வொரு சினாரியோவா எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். இப்ப நம்ம இங்க பார்க்கிறது ஃப்ரூட் ஷாப் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறோம். இதே தான் ஒரு ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் மாரி போயிட்டாருன்னா, அந்த எம்ப்ளாயி ஐடிய மட்டும் எப்படி ரிமூவ் பண்றது? இல்ல கம்பெனி விட்டு போயிட்டாருன்னா, அந்த எம்ப்ளாயி ஐடிய மட்டும் எப்படி ரிமூவ் பண்றது? அப்படிங்கிறத இதே அப்ரோச்ல தான் பண்ணுவாங்க. அதான் அடுத்தடுத்து பண்ண போறோம். எனக்கு வந்து இந்த இப்ப ஆப்பிள் கடையில இல்ல. அப்படின்னா நான் என்ன பண்றது? அப்படின்னா ஆப்பிள் கடையில இல்லன்னா அத டெலீட் பண்ணிருங்க. நமக்கு டெல்லுங்கிற ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ண தெரியுமே. டெல்லுன்னு குடுத்தா கீயும் ரிமூவ் பண்ணும், வேல்யூவும் ரிமூவ் பண்ணும். அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அவ்வளோதான். என்ன உள்ள ஆப்பிள் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஆப்பிள் இருந்தா தானே ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் இந்த இந்த லைன் புரியுதா? இந்த லிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இது நான் உங்களுக்கு மேல சொல்லியிருக்கிறேன். இந்த இப்ப நான் இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற 686ல ஹைலைட் பண்ணியிருக்கிற இடம் உங்களுக்கு புரியுதா? லைன் புரியுதா? இங்க என்ன நடக்குது? இப்ப நான் உங்களுக்கு சாட்ல போட்டிருக்கேன்ல. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் நவ்? இந்த இந்த சாட்ல போட்டிருக்கிற வரிக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வேற எதுவுமே வேண்டாம். இதுல மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்லுங்க. So Jitsan, can you explain intersection update method in set? சொல்றேங்க. கண்டிப்பா சொல்றேன். டைப் காஸ்டிங் வெரி நைஸ். இப்போ மத்தவங்க குடுத்திருக்கிற ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு புரியுதா? பால் பாண்டி கீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் லிஸ்ட் ஃபார்மேட். ஆமா. லிஸ்டா டைப் காஸ்ட் ஆகி அது நமக்கு ஸ்டோர் ஆகுது. அப்போ இதெல்லாம் நம்ம மேல பார்த்தோம். எப்படி வந்து கீஸ லிஸ்ட்டா வேணும்னா எடுத்துக்கலாம். இல்ல கீஸ வந்து செட்டா வேணும்னா எப்படி எடுத்துக்கலாம். டியூப்லா வேணும்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இல்லையா? அதுதான் இங்க நடக்குது. இப்ப நான் இப்படி லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டர்ஸ்கோர் டிக்ட்ங்கிறது என்னோட டிக்ஷனரி நேம். அந்த கீஸ எடுத்து அத லிஸ்ட்டா மாத்திட்டேன். இப்போ லிஸ்ட்டா மாத்துனதுக்கு அப்புறமா ஒரு லிஸ்ட்ட ஃபார் லூப்ல இப்ப இத லிஸ்ட்டா மாத்தி இத சும்மா ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். இப்படி பேர் வச்சதுக்கு அப்புறம் இதை எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா? ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நேம் இன் அப்படின்னு குடுத்து லிஸ்ட்ட வந்து ஃபார் லூப்ல நமக்கு இப்படி பிரிண்ட் பண்ண தெரியும்ல. பிரிண்ட் இப்படி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிரும். கரெக்ட்.
டிக்ஷனரி இதுல ஒன்லி கீஸ் எடுக்கிறோம். கரெக்ட் தான். நீங்க நித்யாலட்சுமி, என்னோட லாஜிக், சக்திவேல்ராஜ் எல்லாரும் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இப்படி வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம வந்து கீஸை மட்டும் தனியா எடுக்க தெரியும். அதை நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். எப்படி டிக்ஷனரி டாட் கீஸ்னு கொடுத்து அதே மாதிரி வேல்யூஸை மட்டும் தனியா எடுக்கிறோம். வேல்யூஸை மட்டும் டிக்ஷனரி டாட் வேல்யூஸ்னு கொடுத்து நமக்கு எடுக்க தெரியும். இப்போ அந்த கீஸ்ல எனக்கு ஆப்பிள்னு ஒன்று இருக்கா, அப்படி இருந்தா அது இன்னைக்கு இல்லப்பா, அதை மாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் எப்படி மாத்துறது, அதை தான் இங்க பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பார்க்குறோமா, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு ஆப்பிள் அப்படி ஒன்று இருந்தா எனக்கு அந்த கீயவும் அதோட வேல்யூ ரெண்டையும் ரிமூவ் பண்ணுங்க. ரெண்டையும் ரிமூவ் பண்றதுக்கு தான் இது. ஃப்ரூட்ஸ் அண்டர் ஸ்கோர் டிக்ட் ஆஃப் கீன்னு கொடுத்தீங்கன்னா கீயும் போயிடும், வேல்யூவும் போயிடும். இது புரியுதா? இப்போ இதை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை இங்க கொடுக்குறோம். அதை தான் அப்போ இந்த ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் கொடுத்தோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் சேம் தானே. இந்த லைன் நம்பர் 684ல இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் இருக்கு. ஈக்குவல்ஸ் டு சிம்பிளுக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் சேம் தானே. அதனால தானே இங்க ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் கொடுத்துருக்கோம். அதனால தான் இதை இப்படி ஒரு வேரியபிள்ல வைக்காம இதை டைரக்டா இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா இப்படி ஒரு லைன் சேர்த்து இப்படி ஒரு லைனை இங்க சேர்த்துக்கோங்க. இங்க சேர்த்துட்டு இப்படி இங்க கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை அதுல கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா, கன்ஃபியூஷன் இல்லைன்னா ஏற்கனவே நான் கொடுத்ததை நீங்க அப்படியே வச்சுக்கலாம். கோகுல் என்ன கேக்குறீங்க? கோகுல் டு ஆட் ஆப்பிள் அலோன் இன் டிக்ஷனரியா? இந்த கீயை மட்டும் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஓ ஓகே. மேல வந்து டிக்ஷனரியில இப்போ நித்யாலட்சுமி கேட்டதுக்கான அவுட்புட்டை வந்து இவங்க ஓகே. இப்போ நித்யாலட்சுமி வந்து ஆப்பிள் மட்டும் சேர்க்கணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்போ ஆப்பிளுக்கோ பப்பாயாக்கோ மட்டும் வேல்யூஸை மாத்தணும்னா நீங்க இப்படி மாத்திக்கலாமே அப்படின்னா நித்யாலட்சுமி கேட்டதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். கரெக்டா கூகுள்? ஓகே ஓகே, நைஸ் நைஸ் அட்டெம்ப்ட். இப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? அப்போ டிக்ஷனரியை எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியுதா? இது நல்ல டாபிக். இந்த டேட்டா டைப் நல்லா புரிஞ்சு பண்ணுங்க. ஒருவேளை இதுல குழப்பம் இருந்தாலும் முதல்ல இருந்து பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமா எடுத்து எடுத்து பண்ணி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை சைடில் நோட் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராம்க்குலாம் வாங்க. இது இதை உட்காந்து நீங்க திரும்ப ரீவிசிட் பண்றதுக்கு அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு மேல கண்டிப்பா ஆகாது. அதனால யாராவது கன்ஃபியூசிங்கா இருந்தீங்கன்னா அப்படி ட்ரை பண்ணுங்க. அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? இதை ட்ரை பண்ணிட்டீங்களா? நம்ம அடுத்தது போலாமா? நான் வெயிட் பண்றேன். நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க. இதுல உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது போலாம். இப்போ எனக்கு கீயை வேல்யூவா மாத்துங்க, வேல்யூவை கீயா மாத்துங்க. நான் வந்து மாத்தி கொடுத்துட்டேன். எப்படி மாத்துறது? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் எடுத்துட்டேன். அந்த எம்ப்ளாயிஸ் லிஸ்ட்ல எம்ப்ளாயி நேம் வந்து மறந்து போய் கீயா கொடுத்துட்டேன். ஆனா பின்னாடி தான் இப்போ கதிர்ங்கிற நேம்லயே 2 பேர் ஜாயின் பண்ணும்போது தான் எம்ப்ளாயோட நேம் வந்து கீயா கொடுக்க கூடாது, எம்ப்ளாயோட ஐடியை தான் கீயா கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வருது. அதனால அதுக்காக இந்த லைன் நம்பர் 705ல நான் புதுசா ஒரு எம்டி
டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எம்ப்டி டிக்ஷனரியில நமக்கு தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கீ வேல்யூவையும் தனித்தனியா எடுக்க தெரியுமே. ஃபார் கீ கமா வேல்யூ இன் கீ கமா வேல்யூன்னு குடுத்துக்கோங்க. இல்ல எப்படி வேணுமோ குடுத்துக்கோங்க. நேம் கமா ஐடி அப்படி குடுத்தாலும் தப்பு இல்ல. எம்ப்ளாயீஸ் ஐட்டம்ஸ் எனக்கு இந்த இடத்துல என்னோட ஐடி வந்து நேமா இருக்கணும். எப்படி மாத்தணும்? உங்களுக்கு நேம் இந்த இடத்துல என்ன நேம் குடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கரஸ்பாண்டிங்கா இங்க மாத்திக்கலாம். சும்மா நேம் கீ கமா வேல்யூனே குடுத்துருக்கிறேன். அப்படி கீ கமா வேல்யூன்னு குடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சரியா? இப்ப நீங்க இந்த இடத்துல ஐடியா வந்து நேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்படி குடுக்கணும்னாலும் மாத்திக்கலாம். தப்பு கிடையாது. அவ்வளவுதான். இப்போ வந்து என்னோட கீ எல்லாம் வேல்யூவா மாறிரும். வேல்யூ எல்லாம் கீயா மாறிரும். இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இப்படி மாத்த வேண்டிய நீட் இருந்ததுன்னா அப்படி மாத்திரலாம். இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த நியூ எம்ப்ளாயி லிஸ்ட் வந்து இப்படி மாறுதா அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பாருங்க. நைஸ். சிவா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு மாறுதா? அப்போ வந்து கீயை வேல்யூவாகவும் வேல்யூவை கீயாவும் மாத்தணும்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இங்க ஃபார் கீ வேல்யூ கீன்னு மாத்தி விட்டீங்கன்னா மாறிடும். நமக்கு இருக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபார் லூப்பை நம்ம இன்னும் ஒரு தடவை 2 தடவை பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். இப்படி வந்து ஒரே ஃபார் லூப்ல 2 வேல்யூஸ் எடுக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருந்தா போதும். எனக்கு பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. நான் அடுத்தது ப்ரோக்ராம் போறேன். Which order output was print? என்ன ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிருக்கு? நீங்களே பார்த்து சொல்லலாமே என்ன ஆர்டர்ல வந்திருக்குன்னு. பொதுவா வந்து இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்கை வந்து டிக்ஷனரியில அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி அப்ளை பண்ணா கீஸை பேஸா வச்சு அப்ளை பண்ணுவாங்க. நல்ல கொஸ்டின். என்ன ஆர்டர்ல அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு எல்லாருக்குமே இதே ஆர்டர்ல தான் அவுட்புட் வந்திருக்கா? ஏன்னா இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் அப்ளை பண்ணணும்னா ஸ்லைசிங் பண்றதுக்கு முதல்ல அதாவது டிக்ஷனரியை டைரக்டா எடுத்து ஸ்லைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்லைசிங் கான்செப்ட்ல வேல்யூஸ் வந்து சிங்கிள் வேல்யூவா இருக்கும். நம்ம ஸ்லைசிங் படிச்சது ஞாபகம் இருந்துச்சுன்னா. அப்போ டிக்ஷனரியில உள்ள கீஸை தனியா எடுத்து வேணா ஸ்லைசிங் பண்ணலாம். அதை லிஸ்டா மாத்தி ஸ்லைசிங் பண்றது வேணா பண்ணலாம். அதனால இந்த ஆர்டர் நல்ல கொஸ்டின். இந்த ஆர்டரோட என்ன ஆர்டர்ல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அவுட்புட்டை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. அதை அப்டேட் பண்றீங்களா? இல்ல நான் பார்த்துட்டு அடுத்தது போலாமா? ஸ்டாக் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா? ஸ்டாக் ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். கூகுள் மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர். நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டர்ல அதான் மெயின்டைன் ஆகும். அதனாலதான் நீங்க முன்னாடி கொடுத்திருந்த கீ வேல்யூ
ஓகே ஃபைன். நீங்க முன்னாடி குடுத்திருந்த கீ வந்து இப்போ வேல்யூவா மாறி இருக்கும் இல்லையா? அதனால பழைய கீயோட ஆர்டர இது மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கும். இப்போ பழசுல வந்து கதிர்ங்கிறது ஃபர்ஸ்ட்டு கவின்ங்கிறது, அருள்ங்கிறது, வியன்ங்கிறது நம்ம குடுத்திருந்தோம் இல்லையா? அந்த ஆர்டர ஏன்னா அப்ப அதுதான் கீயா இருந்தது. அந்த கீ ஆர்டர்ல தானே ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அதனால அந்த ஆர்டர்ல நமக்கு வந்து போகுது. இட் ரிமூவ்ஸ் த கீ வேல்யூ பேர்ஸ் இஃப் டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டூ கீஸ். ஆமாமா. கண்டிப்பா ரிமூவ் பண்ணிரும். ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங்க மாத்தி வச்சிரும். நீங்க இந்த இடத்துல நம்ம என்ன பேர் குடுத்திருந்தோம்? கவினா? கதிர். கதிர் வந்து 2 தடவ குடுத்திருந்தோம். அப்ப கதிர வந்து நீங்க 2வது தடவ போம்போது எக்ஸிஸ்டிங் 101 வந்து 201 மாறிரும். 201 மாறி நமக்கு அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கும். 2 தடவ கதிர்ங்கிற வேல்யூ இருக்காது. ஏன்னா டிக்ஷனரியில டூப்ளிகேட் கீஸ் அலவுட் கிடையாதுல்ல. இப்போ 101 வேல்யூவா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. 101 கீயா மாறுது. அந்த கீயா மாறுனதுலயே போய் திரும்ப அப்டேட் பண்றோம். அப்படிங்கிறதுனால 201 மாறி பழச வந்து ரிமூவ் பண்ணிரும். நல்ல அப்சர்வேஷன். அதுக்காக தான் இந்த இடத்துல கதிர் 2 தடவ குடுத்திருந்தேன். இது நல்ல அப்சர்வேஷன். அடுத்தது போலாமா? இங்க பாருங்க. எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் தான் இவங்களோட சேலரி. ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 3000 இதெல்லாம் தான் இவங்களோட சேலரின்னு வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த சேலரில யார் யாரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சேலரிக்கு மேல வாங்குறாங்க, அவங்க லிஸ்ட் எல்லாம் வேணும். அப்போ அந்த எம்ப்ளாயி இப்போ இது ஃபர்ஸ்ட் இது புரியுதா? இதுல நான் இந்த லைன்ல நம்ம எதுவுமே பண்ணல. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைன்ல நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புதுசா வந்து எனக்கு குறிப்பிட்ட சேலரிக்கு மேல வாங்குறவங்க லிஸ்ட் டிக்ஷனரி மட்டும் வேணுங்கிறதுனால அதுக்கு நான் வந்து நியூ அண்டர் ஸ்கோர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு புது டிக்ஷனரி வச்சுக்கிட்டேன். இது என்னோட புது டிக்ஷனரி. ஓகே. அதுவும் இந்த லைன்லயும் நான் வந்து ஏற்கனவே பண்ணுனது தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏற்கனவே முந்தின ப்ரோக்ராம்ல அதே தானே பண்ணோம். நியூ எம்ப்ளாயீஸ்னு ஒரு எம்டி டிக்ஷனரி வச்சிருந்தோம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுக்கிறோம். சரியா? அதே மாதிரி தான் முந்தின ப்ரோக்ராம்ல நம்ம வந்து கீ வேல்யூ வந்து தனித்தனியா நம்ம பிரிண்ட் பண்ண தெரியும்ல. கீ வேல்யூ வந்து தனித்தனியா பிரிண்ட் பண்ண தெரியும்ல. அதே தான் இங்கேயும் கீ வேல்யூவ தனித்தனியா பிரிண்ட் பண்றோம். ஆனா முந்தின ப்ரோக்ராம்ல கீய வேல்யூவாவும் வேல்யூவ கீயாவும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். இப்போ என்ன பண்றாங்க? எனக்கு யார் யாரோட சேலரி எல்லாம் அதாவது எந்த இடத்துலலாம் வேல்யூ வந்து 1800க்கு மேல வருதோ அவங்கள மட்டும் எனக்கு எடுத்து குடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அப்படி இருந்தா அந்த கண்டிஷன மட்டும் சேர்த்துக்கிட்டு அத மட்டும் எடுத்து புது டிக்ஷனரியில எந்தெந்த வேல்யூலாம் 1800க்கு மேலயோ அந்த வேல்யூவையும் அந்த கீயவும் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இது புரியுதா? இப்போ இத பிரிண்ட் பண்ணி பாருங்க. Can you explain this once? New employee of value interchange the key value into முந்தின ப்ரோக்ராம் கேக்குறீங்களா ஜான் கிறிஸ்டோபர்? இந்த இடத்துல நியூ எம்ப்ளாயீஸ் ஆஃப் நீங்க மத்தவங்க வந்து இப்ப நான் சேட்ல கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் பார்த்துட்டு எனக்கு அவுட்புட் சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஜான் கிறிஸ்டோபர் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லைனை தான் அவர் கேட்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்தவங்க இந்த சேட்ல கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் முந்தின ப்ரோக்ராம் இப்போ டிஸ்கஸ் பண்றேன். இப்போ கீ எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல கீயவும் வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம் புரியறதுக்கு சும்மா ரெண்டையுமே இப்படி பிரிண்ட் பண்ணி பாருங்க. என்ன வேல்யூ வருது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பாருங்க ஜாம். அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்போ வந்து எனக்கு நியூ அண்டர் ஸ்கோர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்து இதெல்லாம் பிறகு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி கொடுத்து பாருங்க. நான் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்க இந்த லைன் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கொடுத்து பாருங்க. இப்போ வந்து எனக்கு இந்த கீயில போயிட்டு எல்லாருக்குமே சும்மா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்களேன். சும்மா இன்னைக்கு ரம்ஜான் 786 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. இப்படி வந்து வேல்யூ கொடுத்துட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க.
இப்படி இந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் கீக்கான வேல்யூவா இது மாறிடும் அப்படிங்கிறது புரியும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வேல்யூவையும் கீயவும் இன்டர்சேஞ்ச் பண்ணணுங்கிறதுனால இந்த இடத்துல ரெண்டையும் இடம் மாத்தி கொடுத்துட்டோம். சரியா? இப்போ இந்த இடத்துல 786ன்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல கீன்னு கொடுத்துருக்கிறேன்ல, இந்த லைனுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் இந்த 2 லைனையும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இப்படி ட்ரை பண்ணுங்க. இதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த 2 லைனையும் 707ஐயும் 709ஐயும் ட்ரை பண்ணுங்க. அந்த இப்படி முதல்ல இது ரெண்டையும் அப்புறமா 707ஐயும் 709ஐயும் இப்படி ட்ரை பண்ணிட்டு திரும்ப 710 லைன் நம்பர் 710 எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிய ட்ரை பண்ணுங்க. அப்படி புரியலன்னா எனக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. நான் இது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இப்படி அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, இந்த ஃபார் லூப் மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, கோகுல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கதிர் here also removes one duplicate key value pairs. ஆமா key duplicate key value pairs. சரி, remove duplicate value and last in first out values is displayed for the distinct duplicate. ஆமாங்க. சிவா என்ன சொல்லியிருக்கீங்க சிவா? for less than or equals to vn. ஓகே, அப்ப இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு டிக்ஷனரியில நான் சொல்ற வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன். அந்த லிஸ்ட்ல வந்து எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் எடுத்துட்டேன். அந்த லிஸ்ட்ல எனக்கு வந்து ஆர்டர் படி அவங்களோட சேலரி வைஸ் எல்லாமே எனக்கு வேணும். அப்படின்னா ரொம்ப ஈஸி. சார்ட்டட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட்டட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா சார்ட் பண்ணி கையில கொடுத்துரும். சார்ட் பண்ணி கையில கொடுத்தா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி சார்ட்டட்னு கொடுக்கறது. சார்ட்டட்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு பில்ட் இன் ஃபங்க்ஷன். அப்போ இதே மாதிரி ரிவர்ஸ்ல எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆ, எனக்கு வந்து சார்ட்டட் நம்ம இப்படி கொடுத்துட்டா எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்து சொல்றீங்களா? On what basis duplicate items will be deleted in dictionary? நீங்களே ஆன்சர் சொல்லாமே சிவா, உங்களுக்கு ஆன்சர் தெரியும். டிக்ஷனரிங்கிறது கீ வேல்யூ. அப்போ கண்டிப்பா வேல்யூ பேஸ்ல இதுல டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா கீ பேஸ்ட்ல தான். ஏன்னா கீ தான் யூனிக். ஏன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலவுட், டூப்ளிகேட் கீஸ் ஆர் நாட் அலவுட். அப்போ டூப்ளிகேட் கீஸ் போகும்போது ஏற்கனவே இருந்து புதுசா போறது கீ. அப்போ அந்த கீ அப்படியே வச்சுட்டு வேல்யூ மட்டும் மாத்திரும். நைஸ். அப்போ வந்து சேலரிய வந்து எனக்கு நிறைய சம்பளம் வாங்குறவங்க பேர்ல இருந்து வரணும் அப்படின்னா இப்போ நமக்கு பண்ண தெரியும். இன்னும் இதுல எதை நான் மிஸ் பண்ணியிருக்கேங்கிறத சொல்றேன். எனக்கு குறைய சம்பளத்துல இருந்து வரணும் அப்படின்னா நான் அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் பண்ணல. அதை வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா எடுத்துட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்றேன். இப்போ நீங்க பண்ணியிருக்கிறது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணியிருக்கீங்களா சேலரிய? சேலரி வந்து இப்போ நம்ம வந்து சார்ட்டர்னு கொடுத்தா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துருச்சா? அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறதுல குறைய சேலரி வாங்குறவங்க லிஸ்ட்ல இருந்து வேணும் அப்படிங்கிறத ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க. எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல இந்த சேலரி வேணும். அதை ஒரு டாஸ்கா எடுத்துட்டு சும்மா நெட்ல தேடி பாருங்க. எனக்கு இப்படி அசெண்டிங் ஆர்டர்ல டிக்ஷனரியில இருக்கிற வேல்யூஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தேடி பாருங்க. எவ்வளவு தூரம் உங்களால அட்டெம்ப்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க. அவுட்புட் வந்து இதுல கண்டிப்பா தேவையில்லைங்க. நீங்க நெட்ல தேடி டாஸ்க் என்னங்கிறத சொல்லிடுறேன். டாஸ்க் வந்து ஒரு டிக்ஷனரியில கீ வேல்யூ பேர் இருக்கு. அந்த கீ வேல்யூ பேர்ல வேல்யூ வந்து இன்டீஜரா இருக்கு. சரியா? எனக்கு இந்த வேல்யூஸ் படி டிசெண்டிங் வந்து டிசைனிங் ஆர்டர்ல இருக்கா, அசெண்டிங் ஆர்டர்ல ஏறு வரிசையில எனக்கு இந்த கீ வேல்யூ பேர் வந்து பிரிண்ட் ஆகணும். இதுதான் டாஸ்க். சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா இதே ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து
ரிவர்ஸ்ல வரணும். ஃபர்ஸ்ட் விஎன் வரணும், அப்புறம் மதி வரணும், அப்புறம் கதிர் வரணும், அப்புறம் அருள் வரணும். இப்படியே ரிவர்ஸ்ல வரணும். இதுதான் இன்னைக்கான டாஸ்க். நெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா? அவுட்புட் முக்கியம் கிடையாது. ஆனா கண்டிப்பா நீங்க நெட்ல தேடி பார்த்து உங்களோட நீங்க எவ்வளவு தூரம் அட்டெம்ப்ட் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப டைரக்ட்டா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிட்டோம்ல. இது மாதிரி வேற ஏதாவது இருக்கா? இல்ல நம்ம ஏதாவது லாஜிக் அப்ளை பண்ணலாமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்க. சரியா? வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இதுல குடுத்துட்டேன். அடுத்த ப்ரோகிராம். வெறுமனே வேல்யூஸ் மட்டும் வேணும். அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம்? அப்படிங்கிறத இதுல குடுத்துட்டோம். இதுலயே கீய நான் வந்து எப்படி சேர்க்கிறது? அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. வேல்யூஸோட சேர்ந்து கீய எப்படி சேர்க்கிறது? அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? நான் வெயிட் பண்ணவா? இப்போ சார்ட்டர்ட் குடுத்து, சார்ட்டர்ட்ல முதல்ல என்ன பண்ணோம்? சார்ட்டர்ட்ல நேம் படி சார்ட் பண்றத பார்த்துக்கிட்டோம். அதனால தான் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி, நேம் படி நமக்கு வந்து சார்ட் பண்ணி, இங்க எம்ப்ளாயீஸ்ன்னு குடுத்தோனே நேம் படி கிடைச்சுச்சு. அதாவது கீய வச்சு எப்படி சார்ட் பண்றது? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வேல்யூஸ் படி எப்படி சார்ட் பண்றது? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேல்யூஸ் படி சார்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு இப்ப நான் கேட்கறது, இதுலயே வேல்யூஸோட சேர்ந்து கீயவும் பிரிண்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்கிறேன். அவ்வளவுதான். அவ் அரவிந்த் மொத்த புரோகிராமையும் குடுக்குறீங்களா? நீங்க பண்ண மொத்த புரோகிராமையும் இதுல வந்து சார்ட்டர்ட்ல மொத்தத்தையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? நல்ல அட்டெம்ப்ட். ஒண்ணும் இல்லைங்க. இந்த புரோகிராம் 2 புரோகிராம் இதுல பண்ணியிருக்கோம். ஒருவேளை நான் யாரும் புரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இத டாஸ்க்கா பண்றதுக்குன்னா, நான் திரும்ப சொல்றேன். இங்க பாருங்க. நம்மகிட்ட எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு. இந்த எம்ப்ளாயீஸ் டிக்ஷனரியில ஒருத்தர் என்ட்ட வந்து இது அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி, எம்ப்ளாயி நேம்ஸ் படி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? நான் இத விட்டுருங்க. இது இல்ல. எம்ப்ளாயீஸ் நேம் படி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல, அசெண்டிங் ஆர்டர்ல குடுங்கன்னு கேட்கிறாருன்னா, நான் என்னோட டிக்ஷனரி நேம குடுத்து, நான் இத பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு எம்ப்ளாயி நேம்ஸ் படி எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சிருச்சு. அதாவது நேம்ஸ் அப்படின்னு நான் சொல்றது கீ படி அசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு வேல்யூ படி சேலரி யார் கூட வாங்குறாங்க, யார் குறைய வாங்குறாங்க அப்படிங்கிறது படி எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல குடுங்க அப்படின்னு கேட்டா, நான் இந்த இடத்துல கீ மட்டும் குடுக்கணும்னா எம்ப்ளாயீஸ்ன்னு டைரக்ட்டா டிக்ஷனரி நேமே குடுக்கலாம். வேல்யூஸ் வேணும் அப்படின்னா, அதுபடி சார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல டாட் வேல்யூஸ் அப்படிங்கிறத சேர்த்து குடுக்குறேன். இப்போ இத எடுத்துக்கோங்க. இதோட சேர்ந்து இத மட்டும் குடுத்தீங்கன்னா, வேல்யூ பிரிண்ட் ஆயிருச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இடத்துல வேல்யூஸோட சேர்ந்து கீயவும் பிரிண்ட் பண்ணி காமிங்க, இந்த புரோகிராம்ல அப்படின்னு கேட்கிறேன். இதுதான் நம்மளோட டாஸ்க்கா சொல்றேன். இப்ப இப்ப வேல்யூ மட்டும் இப்படி கிடைச்சிருச்சுல்ல, இதோட சேர்ந்து கீயவ பிரிண்ட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத ட்ரை பண்றீங்களா? இந்த இடத்துல பிரிண்ட் எம்ப்ளாயீஸ்ன்னே குடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கிறீங்களான்னு கேட்கிறேன். நைஸ். ஐட்டம்ஸ் ஃபார் ஐட்டம் இன் சார்ட்டட். வெரி நைஸ். இதோ தமிழ் அனுப்பிச்சு விட்டாங்களே, இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸ் மட்டும் குடுத்தோம். கீஸ் மட்டும் குடுத்தோம். இப்ப வந்து எனக்கு இப்படி குடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்?
அப்போ எதுபடி இந்த சார்ட்டிங் நடக்குது? இப்படி குடுத்தா, இப்ப தமிழ் குடுத்துருக்காங்கல்ல, இந்த புரோகிராம ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி குடுத்தா என்ன பேசிஸ்ல சார்ட்டிங் நடக்குது? சேலரி பேசிஸ்லயா சார்ட்டிங் நடக்குது? சேலரி எல்லாம் மாத்தி பாருங்களேன். கீ பேஸ்ல நடக்குது. எனக்கு வேல்யூ பேஸ்ல நடக்கணும்னு நான் கேட்கிறேன். ம். நீங்க வந்து சேலரி எல்லாம் எப்படியாவது மாத்தி பாருங்க. இப்ப நமக்கு வந்து அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல மாறும்போது, அங்க இருக்கிற சேலரியும் மாறுனது போல தெரிஞ்சிருச்சு. சரியா? இத ஒரு டாஸ்க்கா எடுத்து பண்ணி பாருங்க. எனக்கு வேல்யூஸோட சேர்ந்து கீஸும் வேணும்னா, நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இந்த லைன்ல. இத டாஸ்க்கா முடிச்சுட்டு வாங்க. சரியா? நான் அடுத்த புரோகிராம் சொல்றேன். ரொம்ப ஈஸி. எல்லா எம்ப்ளாயீஸும் சேர்ந்து கம்பெனி பே பண்ற மொத்த சேலரி எவ்வளவு? அப்ப இனிஷியலா டோட்டல் இன்கம் 0ன்னு வச்சுட்டோம். அப்புறமா ஒவ்வொரு எம்ப்ளாயியோட வேல்யூவா எம்ப்ளாயீஸ் ஆஃப் கீ அப்படின்னு குடுத்தா, அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைச்சிருமா? இந்த லைன் நமக்கு இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம். இந்த 2 லைனும் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறேன். எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமான்னு பார்த்துட்டு சொல்றீங்களா? இந்த லைன் நமக்கு புரியும். இந்த இடத்துல ஒரு டிக்ஷனரி இருக்கு. அதுல கீ வேல்யூ பேர் இருக்கு. எல்லாரோட டோட்டல் இன்கம் இனிஷியலா 0. சரி. அதுக்கப்புறம் இங்க சார்ட்டட் அப்ளை பண்ணணும்னு தேவையில்ல. சார்ட்டட் அப்ளை பண்ணி மேல இருக்கிறத எடுத்து ரீயூஸ் பண்றோங்கிறதுனால பண்றோம். அப்படி யூஸ் பண்ணி கீயவையும் அந்த கீக்கான வேல்யூ எம்ப்ளாயீஸ் ஆஃப் கீ அப்படிங்கிறது வேல்யூ அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். அப்படி பிரிண்ட் பண்ற வேல்யூவை ஒவ்வொரு தடவையும் டோட்டல் இன்கமோட ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியா டோட்டல் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு கம்பெனில மொத்த சேலரி என்ன? Correct. For ascending order, we can typecast the values into list first and then we can go for this one. ஓகே. இத டிஸ்கஸ் பண்ணுவோம் கூகுள். தனியா எடுத்து வச்சுக்கிறேன். நான் இத ஒரு டாஸ்க்கா குடுத்துருக்கோம். இத நீங்க பண்ணிட்டு வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது புரியுதா? மொத்த சேலரி எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ற புரோகிராம் புரியுதா? யாராவது ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா டெலகிராம்ல பிங் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு மாதிரி ஸ்பீடா கொண்டு போயிட்டு இருக்கிறேனா, அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க ஒருவேள யாராவது ரொம்ப ஸ்பீடுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, எங்க டிஃபிகல்டி இருக்குங்கிறத கண்டிப்பா பிங் பண்ணுங்க. நான் உங்களோட அவுட்புட் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் டிராவல் பண்றேன். எனிவே இதெல்லாம் டிக்ஷனரிங்கிறதெல்லாம் புதுசுங்கிறதுனால நீங்க யாராவது கஷ்டமா ஃபீல் பண்றீங்கன்னா சொல்லுங்க. அப்போ ஒரு ஒரு கம்பெனில இருக்கிற மொத்த எம்ப்ளாயீஸோட சேலரி எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால பண்ணிற முடியுமா? இதே ஃபார் லூப்ப இப்படியும் எழுதி பாருங்க. ரொம்ப ஈஸியா வேல்யூஸ் மட்டும் தானே வேணும். அப்போ வேல்யூஸ் மட்டும் எடுத்து இப்படி பிரிண்ட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு அப்டேட் பண்றீங்களா? இதோட நம்ம வந்து ஓரளவு டிக்ஷனரிய கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். டிக்ஷனரியில நெறைய ஃபங்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம டிக்ஷனரி புரோகிராம்ஸ் எல்லாம் நல்லா எடிட் பண்ணலாம். ஆனா நம்ம இன்னும் ஃபங்ஷன்ஸ்லாம் பார்க்கல இல்லையா? அதனால ஃபங்ஷன்ஸ் பார்த்துட்டு டிக்ஷனரியில திரும்ப கூட வந்து விசிட் பண்ணலாம். என்னோட பெரிய ரெக்வெஸ்ட்
டிக்ஷனரியில நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிற, இந்த சாட்ல குடுத்திருக்கிற எல்லா புரோகிராம்ஸையும் பிளாங்க்கா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இத தாண்டி உங்களுக்கு நீங்களா யோசிக்கிற மாரி எதுவும் வேணும் அப்படிங்கிற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. இதுவரைக்கும் குடுத்திருக்கிற புரோகிராம்ஸ் உங்களுக்கு நல்லா புரியுது அப்படிங்கிற ஃபீல் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். இந்த புரோகிராம்லாம் என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். எனக்கு நல்லா புரியுது. அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு இருந்தா போதும். அந்த ஃபீலே நம்ம அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்றதுக்கு போதுமானது. இதுல நம்மளாவே ஒரு லாஜிக் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத தயவு செய்து இப்பவே யோசிக்காதீங்க. ஏன்னா இப்பதான் பிகினரா நம்ம டிக்ஷனரி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ கண்டிப்பா எல்லா லாஜிக்கும் நம்ம 100% யோசிச்சு இதுல பண்ணிற முடியும் அப்படிங்கிறதுக்கு அஷூரன்ஸ்லாம் குடுக்க முடியாது. யாரா இருந்தாலும் ஒரு பிகினர் ஸ்டேட்ல டிஃபிகல்ட்டி இருக்கும். அத தனியா ட்ரை பண்ணிட்டு நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. நியூ அட்டெம்ப்ட்ஸ், நியூ லாஜிக்ஸ் அத வீட்ல உட்கார்ந்து ட்ரை பண்றது அட்வைசபிள் இல்ல. அத நீங்க ட்ரை பண்ணா அது உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல பொறுத்தது. நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அத அப்ரிஷியேட் பண்ணலாம். கண்டிப்பா அத பண்ணணுங்கிறது அட்வைசபிள். கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இதுவரைக்கும் பார்த்திருக்கிற புரோகிராம்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படிங்கிறது தான் டிக்ஷனரி கிளாஸ்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். அதுல புரியலன்னா எனக்கு கண்டிப்பா டெலகிராம்ல சாட் பண்ணுங்க. எதெல்லாம் புரியலங்கிறத சொல்லுங்க. நான் வேற ஏதாவது ரூட்ல புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? அப்போ நம்ம இதோட டிக்ஷனரி முடிச்சுக்கலாம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது ரேஞ்ச். ரேஞ்ச் நமக்கு ஏற்கனவே தெரியும். அது போக வந்து பைட்ஸ், பைட் அரே இது 2ம் நன் இந்த மாரி டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபங்ஷன்ஸ் பார்க்க போறோம், ஊப்ஸ் பார்க்க போறோம். இந்த வீக்லயே ஃபைல் ஹேண்ட்லிங், ஃபைல் ரீடிங், எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் அதெல்லாம் பார்த்துட்டோம்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ப்ராஜெக்ட்ட ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி. அப்ப நம்ம நாளை கிளாஸ்ல பார்க்கலாமா? Thank you, sir. தேங்க் யூ. நம்ம நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம்.